அப்புறம் கொள்கை அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. ஓகேவா? அரசியல் கொள்கைனா என்னன்னு தெரியாது. நான் ஒரு 3 விஷயம் மட்டும் பேச விரும்புறேன். என்னன்னா, ரஜினி, கமல், விஜய், விஜயகாந்த் அவர்கள் வந்து சினிமாவுல இருந்து அரசியலுக்கு வந்து வராங்க. அப்போ சீமான் அவர்கள் வந்து ரஜினி அவர்களையும் சரி, கமல் அவர்களையும் சரி, விஜயகாந்த் அவர்களையும் சரி, அரசியல் வர்றதுக்கு முன்னாடி விஜயகாந்த நல்ல கண்ணோட கட்ட மயிருக்கு கூட ஈடாக மாட்டான் விஜயகாந்த் அப்படின்னு ஒரு உரிமையில பேசுறாரு. கமல கிளி கிளி கிழிச்சிருக்காப்புல. ரஜினிகாந்த் வந்து வெற்றிடம் இருக்குது, நான் வர்றேன் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லும்போது, சுடுகாட்டுல கூட தான் வெற்றிடம் இருக்குது. அப்ப அங்க போய் படுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. இவ்வளோ தரங்கெட்டு விமர்சித்துட்டு, இப்போ வந்து ரஜினிகாந்தையும் சரி, விஜயகாந்தையும் சரி, அவங்க மாரி ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாரி புகழ்ந்து பேசுறாரு. இதுல என்ன அரசியல் இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? சரியா? இதுல அவரு இப்ப சீமான் அவர்கள் பேசினதுல அவருடைய கிரெடிபிலிட்டியே இதுல பாதிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது, சீமானோட அரசியல்ல என்ன கொள்கை? என்ன அரசியல்? எனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க.